தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. கிறிஸ்து பிறப்பு காலம் திருக்காட்சி பெருவிழாவுக்கு பின்வரும் சனி. கிறிஸ்து பிறப்பு காலத்தினுடைய இறுதி நாள். அன்பு என்றால் என்ன? அன்பின் தன்மைகள் என்ன? எவ்வாறு இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் நிறைவை காண முடியும் என்றெல்லாம் நமக்கு வழிமுறையை சொல்லி காட்டிய யோவான் தன்னுடைய திருமுகத்தினுடைய முடிவுரையாக மன்றாட அழைக்கின்றார். ஜெபிப்போம், இடைவிடாமல் ஜெபிப்போம் என்று பவுலடியார் அழைப்பை விடுத்தார். 1 தீமோத்தேயு 2:1 அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள் என்று சொல்லி ஜெபத்தின் தன்மையை எடுத்து கூறினார். நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற பொழுது நாம் கேட்பதற்கு மிகுதியான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பார் என்று சொல்லி எபேசியர் 3:20 பவுலடியார் சொல்லி இருக்கின்றார். ஆம், நாம் ஒவ்வொருவருமே ஜெபிக்கின்ற மனிதர்கள், ஜெப வீரர்கள், மன்றாடுகின்ற மனிதர்கள். இந்த மன்றாட்டானது நமக்காக, பிறருக்காக, இறந்தவர்களுக்காக என்று சொல்லி ஜெபிக்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மனிதர்களாக இருக்கின்றோம். இந்த ஜெபம் பல்வேறு முகங்களை கொண்டதாக இருக்கின்றது. பரிந்துரை ஜெபம், விண்ணப்ப ஜெபம், நன்றியின் ஜெபம், பரிகார ஜெபம், இப்படி. ஆனால் இந்த ஜெபம் கடவுளுக்கு உகந்ததாக இருக்க வேண்டுமெனில் அந்த ஜெபத்தில் இருக்க வேண்டிய குணாதிசயங்கள் என்ன, நம் ஜெபத்தில் சேர்த்து கொள்ள வேண்டிய செயல்பாடுகள் என்ன என்பதை பற்றி தான் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். ஜெபியுங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள், தூபம் போல் என் ஜெபம் இறைவா உன் பாதம் வந்து சேர வேண்டும் என்று சொல்லி பாடுகின்ற நாம் நம்முடைய ஜெபம் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டுமெனில் அதில் காணப்பட வேண்டிய முதல் குணாதிசயம் நம்பிக்கையோடு ஜெபிப்பவர்களாக இருக்க வேண்டும். எபிரேயர் புத்தகம் 11:6 நாம் படிக்கின்ற பொழுது இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது. கடவுளை அணுகிச் செல்வோர் அவர் இருக்கின்றார் என்பதையும் அவரை தேடிச் செல்பவருக்கு தக்க கைமாறு அளிப்பார் என்பதையும் நம்ப வேண்டும். நான் ஆண்டவரை நோக்கி கூவி அழைக்கிற பொழுது கடவுள் என் குரலுக்கு செவி கொடுப்பார் என்கின்ற அந்த ஆழமான நம்பிக்கையோடு ஜெபிப்பவர்களாக இருக்க வேண்டும். ஜெபிப்பது ஒருபோதும் வீண் போகாது. சீராக் 2:10 ஆண்டவரிடம் பற்றுறுதி கொண்டிருந்தோருள் ஏமாற்றம் அடைந்தோர் யார்? அவருக்கு அஞ்சி நடந்தோருள் கைவிடப்பட்டவர் யார்? அவரை மன்றாடினவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் யார்? ஆண்டவர் நோக்கி மன்றாடுகின்ற பொழுது ஒருபோதும் புறக்கணிக்கப்படுவதில்லை. நம் ஜெபம் ஒருபோதும் வீண் போகாது என்கின்ற அந்த ஆழமான நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம் ஜெபம் இறைவனுடைய அருளையும் ஆசீரையும் பெற்றுக் கொடுக்கும். நாம் கேட்பதை நாம் பெறுவதற்கு ஒரு வழியாக அமைந்திடும். இரண்டாவதாக நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? இறை திருவுளத்திற்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். இறைவனுக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டும். அதைத்தான் மத்தேயு நற்செய்தி 6:9 படிக்கின்ற பொழுது இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவதை போல மண்ணுலகிலும் நிறைவேறுக என்று சொல்லி இறைவன் திருவுளத்தை அறிந்து கொள்ள, இறைவன் திருவுளம் நிறைவேற மன்றாட வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தார். இப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தவர் தன் வாழ்க்கை பாடமாகவே மாற்றிக் கொடுத்தார். மத்தேயு 26:39 என் தந்தையே, முடிந்தால் துன்பக்கிள்ளம் என்னை விட்டு அகலட்டும், ஆயினும் என் விருப்பப்படியல்ல உம் விருப்பப்படியே நடக்கட்டும் என்று சொல்லி இறை திருவுளத்தை எப்படி வாழ்ந்து காட்டுவது என்பதை நமக்கு சொல்லி காட்டினார். அன்று தொழுநோயால் ஜெபித்ததை போல, ஆண்டவரே நீர் விரும்பினால் என்னை குணமாக்க உம்மால் கூடும் என்று சொல்லி ஜெபித்தான். அதே போல இறை திருவுளத்தை அறிந்து ஜெபிப்போம். இறை திருவுளத்தை அறிந்து கொள்ள வேண்டுமெனில் 2 நிகழ்வுகள் வேண்டும். ஒன்று, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு ஜெபிப்பவர்களாக இருக்க வேண்டும். நீ ஜெபிக்க வருகின்ற பொழுது தூய ஆவியின் துணையோடு ஜெபி என்று சொல்லப்படுகின்றது.
தூய ஆவிதாமே எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்கணும் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுப்பவராக இருக்கிறார். இரண்டாவதாக, இறைவனுடைய பிரசன்னத்திலே அமர்ந்து இறை திருவுளத்தை அறிந்து கொள்வது. தனி ஜெபத்தின் வழியாக, நற்கனை சந்திப்பின் வழியாக இறைவன் நமக்கென வைத்திருக்கின்ற திட்டத்தை இறைவனிடம் நாம் கேட்பது இறைவனுக்கு உகந்ததா என்பதை அறிந்து கொண்டு இன்னும் அதிகமாக கேட்பதற்கு நமக்கு துணை புரியக்கூடியதாக இருக்கின்றது. ஆக இறை திருவுளத்தை அறிந்து நாம் கேட்கின்ற பொழுது நம்முடைய ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக மாறுகின்றது. மூன்றாவது, இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி ஜெபிப்பவர்களாக இருக்க வேண்டும். நம்பிக்கையோடு ஆண்டுடைய திரு பெயரை உச்சரித்து, யோவான் புத்தகம் 14:13-14 இயேசு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார், என் பெயரை சொல்லி ஜெபிக்கின்றவர்கள் கேட்பதை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி. பார்த்திமேயு, இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஜெபித்தான், பார்வையை பெற்றுக்கொண்டான். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய வலது பக்கத்தில் நல்ல கிழவன், இயேசுவே நீ ஆட்சியுரிமையோடு வருகின்ற பொழுது என்னை நினைவு கூறும் என்று சொல்லி ஜெபித்தார். விண்ணக வாழ்வை உரிமையாக பெற்றுக்கொண்டார். நம்பிக்கையோடு இயேசுவில் முழுமையாக நம்மை அர்ப்பணித்து அவருடைய திருநாமத்தை சொல்லி ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய ஜெபம் இறைவனுக்கு ஏற்புடையதாக மாற்றப்படுகின்றது. இறுதியாக, இப்படி நாம் ஜெபிக்கின்ற ஜெபத்திலே நாம் நமக்காக மட்டுமல்ல, நம்மிடம் ஜெபிக்க வேண்டியவர்களுக்காக மட்டுமல்ல, மாறாக மற்றொரு காரியத்தையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி யோவான் சொல்லி காட்ட. யாருக்காக? பாவிகளுக்காக, பாவிகளுடைய மனமாற்றத்திற்காக, அவர்கள் நிலை வாழ்வை பெற வேண்டும் என்பதற்காக, அந்த பாவனையிலிருந்து வெளிவர வேண்டும் என்பதற்காக பரிந்து ஜெபியுங்கள் என்று சொல்லப்படுது. உங்கள் ஜெபத்தை கடவுள் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு வாழ்வை கொடுப்பார் என்றும் வாக்குறுதி கொடுக்கின்றார். ஆம், இயேசுவின் குழந்தை திருமால் செய்ததை போல நாம் ஒவ்வொரு செயலையும் ஜெபமாக மாற்ற வேண்டும். ஜெபத்தை பரிகார ஜெபமாக மாற்ற வேண்டும். அந்த பரிகாரத்தின் வழியாக பாவிகள் மனம் மாறுவதற்கு, பாவிகள் மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு, பாவிகள் என்னுடைய இரக்கத்தை உணர்ந்து அவருடைய அருளிலே நிலைத்து வாழ்வதற்கு துணை புரியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த பரிகார ஜெபம் வல்லமையுடையது. கடவுளுக்கு முன்னால் என்று பரிந்து பேசி ஜெபிக்கிற பொழுது குருத்துவ பணியிலே நாமும் பங்கெடுக்கின்றோம். இயேசுவுக்கு முன்னால் நின்று பிறருடைய இயலாமைக்காக, பலவீனங்களுக்காக பரிந்து பேசி இறைவனுடைய இரக்கத்தை பெற்றுத் தருபவர்களாக மாறுகின்றோம். ஆகவே அன்பு சகோதரமே, இன்று நாம் நம்முடைய ஜெபத்தை, நம்முடைய மன்றாட்டை சிறிது அலசி பார்ப்போம். என் ஜெபம் ஏற்கப்பட வேண்டும், என் ஜெபம் கடவுள் கேட்க வேண்டும், என் ஜெபத்திற்கு கடவுள் பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிற நாம் அந்த ஜெபத்தில் இருக்கின்ற கூறுகளையும் அந்த ஜெபத்திற்கு தேவையான பண்புகளையும் இணைத்து ஜெபிப்போம். ஜெபத்தின் வழியாக நாமும் பிறரும் இறை உறவிலே, இறை அன்பிலே நிலைத்திருக்க முயற்சிப்போம், உதவி செய்வோம். கடவுள் நம் ஜெபத்தை ஏற்று நம்மை ஆசீர்வதிப்பாராக. நீ விரும்பியபடியே நீ கேட்பதெல்லாம் உனக்கு நடக்கும் என்று வாக்குறுதி கொடுத்த கடவுள் அதை அப்படியே நம் வாழ்வில் நிறைவேற்றி கொடுப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.